அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம். ஆவாரங்காடு பெற்றெடுத்த கார்த்திக் ராஜா வழக்கறிஞர் அவர்களை வருக வருக என முதன்முறையாக திருச்சுழி தொகுதியில் முக்குளம் கிராமத்தில் திருச்சுழி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும்? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? நாங்க வந்தா குண்டாறு சீரமைக்கப்படும். பக்கத்துல இந்த ஊர் பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்துல மருத்துவ கழிவுகளை இங்க கொண்டு ஒரு அபாயகரமான ஒரு திட்டத்தை எப்படிதான் ஒரு அமைச்சர், அது முன்னால கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், இன்று தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவர், தாம் மக்களுக்கு ஒரு இந்த திட்டத்தினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் அவர் இங்க மருத்துவ கழிவுகளுக்கு நீங்க கொட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து அங்க தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்படும் போது அதை பார்த்து ஒரு கண்துடைப்புக்கு சும்மா போய் ஒரு சட்டசபையில ஒரு 4 நிமிடம் உரையாற்றி விட்டால், இங்க தொடர்ச்சியா அந்த பகுதிகளில் 2 ஏக்கருக்கு முழுவதுமா சுற்றுச்சுவர் எழுப்பி உள்ளே அதை எரிச்சு அதை தண்ணிக்குள்ள கொண்டு பூத்துறாங்க. நாங்க எங்க அண்ணன் கார்த்திக் ராஜா அண்ணன் முதன்முறையா இங்க வெற்றி பெற்றுவாரு. அப்படி சட்டசபைக்கு போனா இந்த உப்புக்கு சப்பாலாம் பேச மாட்டாரு. எங்க அண்ணன் அந்த இடத்துல போய் எங்க அண்ணன் சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி ராஜச எந்திரங்களை வச்சு புடுங்கி எரிஞ்சுவாரு. நீங்க அந்த நைட் அந்த திருட்டு கோழியை பிடிக்கிற மாதிரி இந்த திருட்டுத்தனமா அங்க போய் நீங்க கொட்டுறதெல்லாம் இனி முடியாது. ஏன்னா வந்திருக்கிறது ஆவாரங்காடு ராஜா கார்த்திக் ராஜா. அவர் இந்த உப்புக்கு பேசுற மாதிரிலாம் கிடையாது. இவர் நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் தொடர்ச்சியாகவே இங்க சட்டசபையில இருக்காரு. தோல்வியே கண்டிடாத அமைச்சர்னு கூட நீங்க புகழாரம் சூட்டலாம். அதே மாதிரி எங்க கிட்ட கூட நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட கூட கேட்டாங்க, அது எப்படி நீங்க தங்கம் தென்னரசு எல்லாம் எதிர்த்து அவர் கார்த்திக் ராஜா ஒரு வழக்கறிஞர் ஜெயிச்சிருவாரா? அவங்கள்ட்ட கொடுத்துடணுமா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்து அவர்கள் அதிலிருந்து ஒரு டோக்கனை போட்டு அவர்கள் இன்று அவங்க கூட்டத்தை காமிக்க. இங்க வந்திருக்கிற கூட்டம்லாம் நாங்க என்ன தூக்குச்சட்டி கொடுத்தோமா இல்ல 200 ரூபா கொடுத்தோமா? என்ன கொடுத்தோம்? இதுதான் தத்துவ கூட்டம். எங்களுக்கு 4 பேர் இருந்தாலும் நாங்க நறுக்க அனுப்போம். நீங்க உங்களை மாதிரி தூக்குச்சட்டியை கொடுத்தல நாங்க ஆள் குட்டி வரணும்ன்ற அவசியம் இல்ல. அவரு அது மட்டும் இல்லாம எதுக்குப்பா நீங்க தங்கம் தினசுக்கு தொடர்ச்சியா நீங்க ஓட்டு போடுறீங்க? அவர்கள் சொல்லுவாங்க, இருங்கனே அவர்கள் சொல்லுவாங்க, எங்களோட எல்லா விசேஷத்திலையும் அவர் வருவாரு. ஏன் எல்லா விஷயத்திலும் எங்க அண்ணன் எங்க கார்த்திக் ராஜா அண்ணனுக்கு மட்டும் ஓட்டு போட்டு பாருங்க, உங்களோட நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அனைத்திலும் எங்க அண்ணன் நிற்பாரு. உங்களோட தோழனா தோல் கொடுத்து நிற்பாரு. அது மட்டும் இல்ல, எங்களுடைய கருத்தியலுக்கு முன்பு எங்களோட கருத்துக்கு முன்பு திராவிட சித்தாந்தம் செத்து மடிஞ்சு. அதனால எங்க அண்ணன் இருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க அப்படி பேசுறேன்னா வாங்க, மறுநாளே கூட்டத்தை போட்டு பேசுங்க. எங்களோட கருத்துக்கு முன்னாடி நீங்களும் உங்களோட கூட்டத்தை போட்டு பேசுங்க. அவ்வளவுதானே. இந்த சிறு சலசலப்புகள்லாம் அஞ்சு ஓடுகிற நரி கூட்டம் அல்ல, இது புலி கூட்டம். அதுவும் விடுதலை புலிகள் கூட்டம். இது சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நாங்கள் ஒரு நேர்மையான ஒரு தூய அரசியலை இந்த மண்ணில் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். நாங்க இந்த கரண்ட் கம்பத்து மேல ஏறிக்கிட்டு டிவிக்கு கத்திக்கிட்டு இருக்க கூட்டமும் அல்ல. நாங்கள் 200 ரூபாய் 300 ரூபாய்க்காக கூடுகிற கூட்டமும் அல்ல. இது தத்துவ கூட்டம். ஆம், இது பிரபாகரனின் விடுதலை புலிகள் கூட்டம். இது சிறு சலசலப்புகள்லாம் அஞ்சாது. எங்களுடைய கருத்து தவறு என்றால் மறுநாள் இதே இடத்தில் கூட்டம் போட்டு பேசுங்கள், துணிவிருந்தால். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
நாங்கள் தூய குடிநீர் இலவசமாக கொடுப்போம், ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணியாக்குவோம், தற்சார்பு பொருளாதாரம் நோக்கி நம் மக்களை கொண்டு செல்வோம். அதுதான் இங்கே நாங்க டாஸ்மார்க் வருமானம் வந்து அதாவது எங்களுடைய அரசியல் வந்து தற்சார்பு பொருளாதாரம் தான். எங்களுடைய அரசியல் தற்சார்பு பொருளாதாரம். இங்க இருக்கக்கூடிய இந்த கல்குவாரியில இருந்து ஏகப்பட்ட மாசு கழிவுகள் விவசாய நிலத்தை பாதிக்குது. அதை நாங்க முழுமையா அங்க கல்லூர் நீர் சுற்றுவட்டார பகுதிகளில் கல்குவாரிகள் போட்டு ஏகப்பட்ட இடங்கள் வந்து ஏன் தங்கம் தென்னரசு அவர்களுடைய பினாமியே ஆர்ஆர் கர்சர்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த கிட்டத்தட்ட அரசாங்கம் கொடுத்த அளவை விட அதிகமாகவே 3 மடங்கு தோண்டி விட்டன. எனவே அதை எல்லாத்தையும் வந்து எங்களுடைய அண்ணன் ஆய்வு செய்து அதை நாங்கள் சட்டசபைக்கு கொண்டு போய் எங்க அண்ணன் வந்து பேசுவாரு. அளவுக்கு அதிகமா வந்து நீங்க வந்து தோண்டிருக்கீங்க, அளவுக்கு அதிகமா தோண்டிருக்கீங்க, அந்த வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எங்க அண்ணன் சட்டசபையில பேசி அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவாரு. விவசாய நிலங்களை பத்தி எங்க அண்ணன் பேசுவாரு. அது மட்டும் இல்ல, ஏன் நம்ம வந்து கார்த்திக் ராஜாவுக்கு நம்ம திருச்சூர் தொகுதியில் இவ்வளவு போர்ஸா நாங்க இறங்குறோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து 26 தேர்தல்ல எங்க அண்ணன் ஜெயிச்சாரு அப்படின்னா இந்த திராவிட கருத்தியலை கொண்டு குதிச்சு எங்க அண்ணன் மேலோங்கி சட்டசபைக்கு போனார் அப்படின்னா தமிழ் தேசியம் வெல்லும், எங்களின் 26 தேர்தல் அதை சொல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.